இன்றைக்கு நம்ம 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொண்டுங்க. ஒரு முக்கியமான கேள்விக்கு பைபிள் இருந்து பதில நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் எந்த காரியத்தையும் சும்மா செய்யறதே இல்லை. அவர் என்ன செஞ்சாலும், என்ன அனுமதி கொடுத்தாலும், அது பலவீனமா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், இழப்புகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். அவர் சும்மா செய்யவே மாட்டார். நிறைய தடவை நம்மால புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு புரிந்து கொள்ளுகிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி இல்லைன்னா அவருடைய சாவரனிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், அதை கரெக்டா செய்வார். அதற்கு நம்ம சந்தோஷமா விட்டு கொடுக்க முடியும். எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லி, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க எனக்கு என்ன செய்ய மாட்டீங்க, தீமை செய்ய மாட்டீங்க. ஆகையால கர்த்தர் என்ன செஞ்சாலும் பைபிள் சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சாமுக்கு, எனக்கு, உங்களுக்கு ஒரு சிலது மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லாம, சகலமும் நன்மையாய் நடக்கும் சொல்லி சொல்லாம, நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் என்று சொல்லி நான் உறுதியாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லும்படி ஆவியானவர் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். அப்ப கர்த்தர் என்ன செஞ்சாலும் அது இழப்பா இருக்கலாம், அது லாபமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம். ஆனா ஆண்டு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தீமை செய்யவே மாட்டாரு. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராய் இருக்கிறார். என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் கூட தான். இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துலங்க ஒரு சில ஏன் என்ற கேள்விக்கு அந்த பகுதியில் நமக்கு பதில் கிடைக்கும். ஏன் இப்படி நடந்தது? அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம்னா யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம்? எலியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்ல. எலியா தீர்க்கதரிசியை சடன ஆண்டவர் அந்த சீன்ல உள்ள நுழைக்கிறது போல உள்ள நுழைக்கிறார். அவர் யாருமே சொல்லப்படல. அவர் யார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னாரு, அவர் கீலேயா தேசத்தை சேர்ந்தவர். அவ்வளவுதான், வேற ஒன்னும் அவரை பத்தி சொல்லப்படவே இல்லை. அவருடைய சிஷ்யனாய் வந்தவர் யாரு? எலிசா. எலிசாவை பத்தி சொல்லப்படுகிறது, சாப்பாத்தின் குமாரனாக எலிசான்னு சொல்லி. ஆனா இவரை பத்தி அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு, என்ன வேலை செஞ்சாரு, எவ்வளவு வயசு அவருக்கு, ஒண்ணுமே பைபிள் சொல்லவே இல்லை. அப்படி ஆண்டு அந்த மகனை உள்ள நுழைச்சு ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். சொல்றாங்க, இஸ்ரவேல் சரித்திரத்திலே டோட்டல் லோல ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்துச்சா, ஆவிக்குரிய வாழ்க்கை கீழ்த்தரமா இருந்த நிலைமையில எலியாங்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார், அப்படியே மாற்றுகிறார். அந்த ஹோல் கம்யூனிட்டி கர்த்தரே தேவன் என்று என்ன செஞ்சிச்சு, முகங்குப்புற விழுந்து அறிக்கை செய்கிற மாதிரி இந்த ஒரு எலியாவை கர்த்தர் எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனா அந்த எலியாவின் வாழ்க்கையில அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சில வித்தியாசமான சம்பவங்கள் வருகிறது. நம்ம கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் மட்டும் நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை வாசிச்சிடலாம். 1 Kings chapter 17 verses 1 to 4 வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். பாருங்க, எலியா மூலமா ஒரு ப்ராஃபசி, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. யார்கிட்ட போய் சொல்றாரு அவரு? ஆகாப்ங்கிற இஸ்ரவேலின் ராஜாட்ட போய் சொல்லுகிறாரு, இந்த நாளிலிருந்து, அந்த செகண்ட்ல இருந்து இந்த தேசத்துல என்ன இருக்காது, மழை இருக்காது சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறாரு. வெளியே வந்த உடனே வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இப்போ இந்த எலியாவுக்கு உண்டாயிற்று. சொல்றாரு, நீ எங்க போங்கிறாரு? கேரீத்னு சொல்லி ஒரு ஆறு எங்க இருக்கிறதா, கீழ் திசையிலே இருக்கிறது, யோர்தானுக்கு நேராய் இருக்கிறது, அங்கே போய் நீ ஒளிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இன்னும் பஞ்சம் ஆரம்பிக்கல. அவ்வளவு சீக்கிரம் பஞ்சம் தெரியாது. நீர்நிலைகள் நிறைந்திருக்கிறது, தொட்டிகள் நிறைந்திருக்கிறது, குளங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. மழை ஸ்டாப் ஆகி அந்த எஃபெக்ட் வர்றதுக்கு ஒரு சில மாதங்கள் என்ன செய்யும், ஆகும். தண்ணி இருக்கிறது, தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஒளித்து கொண்டிரு. கவனிங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி மூலமாக பின்னால பெரிய எழுப்புதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த இயேசபேல் சவால் விடுகிறாங்க, இவனை நான் கொலை செய்ய போறேன்னு சொல்லும் போது இவர் அங்கிருந்து ஓடி போகிறார். ஓடி போகும்போது இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார், நான் மட்டும்தான் என்ன செய்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன செஞ்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. நான் ஒருவன் மட்டும் தான் இருக்கிறேன் என்று சொல்லி, அதாவது கர்த்தருடைய பிள்ளையாய் எல்லாருமே பாவத்துக்குள்ள போயிட்டாங்க, எல்லாருமே விக்கிரகாராதனைக்குள்ள போயிட்டாங்க, எல்லாருமே பாகால வர்ஷிப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, நான் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்ன போது ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு, அப்படியெல்லாம் ஏமாந்துராத, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், மீதம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறேன். அப்படின்னா அதே இஸ்ரவேல் தேசத்துல இனி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 7000 பேரு எலியாவை போல கர்த்தருடைய பிள்ளைங்க எங்கேயோ ரகசியமா இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இந்த எலியா தீர்க்கதரிசிய ஆண்டவர் இந்த ப்ராபசி, இந்த தீர்க்கதரிசனம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 7000 பேர் யாரோ ஒருத்தர்கிட்ட இவர் என்ன செய்யலாம், ஆண்டவர் அனுப்பல. கவனிங்க, யாரா ஒருத்தர் கூட அனுப்பல. இவர் தனியா இருக்கிறவர், இவருக்கு குடும்பம் இருந்ததா பைபிள் நமக்கு சொல்லவே இல்லை. இவர் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனுஷன் இவர். அப்ப இவரை பராமரிப்பதற்கு மழை வராது, பஞ்சம் வரப்போகிறது, சாப்பாட்டுக்கு குறைவு, தண்ணீருக்கு குறை எல்லாம் இருக்க போகிறது. அப்புறம் இவர் கவனித்துக் கொள்ளக்கூடிய யாரோ ஒருவர்கிட்ட இவரை அனுப்பாம இவரை தனிமையாய் இருக்கும்படி ஏசப்பா என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். நம்ம முதல் கொஸ்டின் என்ன, முதல் வை, ஏன், முதல் ஏன்ங்கிற கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்டவர் இந்த மனுஷனை தனிமைப்படுத்தினார், ஏன் இந்த தேவ மனிதனை ஆண்டவர் தனிமைப்படுத்தினார்? நம்ம இன்னைக்கு தியானிக்கிற எல்லா காரியங்களுங்க இந்த எலியா தீர்க்கதரிசிய குணாதிசயங்களை, he forms his character, அவனுடைய குணாதிசயங்களை ஆண்டவர் சரிபடுத்தி கொண்டே வருவதற்காக காரியங்கள் எல்லாம் செய்கிறார். முதல் காரியம், இவரை தனிமைப்படுத்துகிறார். ஆகாபுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தேசம் முழுதும் பாவத்துக்குள்ள போயிடுச்சு, தேசம் முழுதும் கர்த்தரை விட்டுட்டு மெய்தேவனை விட்டுட்டு விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த இயேசபேல்னால அந்த தேசமே பாழாய் போயிருச்சு இன்னைக்கு வந்து. அப்ப இந்த எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் தனிமைப்படுத்துகிறார். ஒரு காரணம் என்னன்னாங்க, தைரியமா நிற்கிறார் இவர், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா எலியா தீர்க்கதரிசி பப்ளிக்கா கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். அது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம், தேசத்துக்கே விரோதமானது, ராஜாவுக்கே விரோதமானது. சாதாரணமாக கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியம் நம்ம செய்யும் போது, சரியாங்க, கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியம் செய்யும் போது அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும், சமாதானமா இருக்கும். வேற என்ன இருக்கும், என்ன வரும், சந்தோஷம். வேற என்ன சொல்லலாம், தீமையான காரியம் என்ன நடக்கும், ஒரு பெருமை வரும். நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் ஆண்டருக்காக பண்ணிட்டேன். அதான் ஒரு பிரசங்கியர், மோடிங்கிற பிரசங்கியர், நல்லா அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டாராம். நிறைய பேர் கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. வார்த்தையை மட்டும்தான் பிரசங்கிப்பாராம், வரத்தோடு பேசுவாராம். ஜனங்க கதறி கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்பான். அன்னைக்கு ஒரு பயங்கரமான கர்த்தருடைய கிரியை நடந்துச்சான். முடிச்சுட்டு மேடையை விட்டுட்டு கீழே விட்டு வெளியே போகும்போது ஒரு சகோதரி, ஐயா இன்னைக்கு சூப்பர் ஐயா உங்க பிரசங்கம் அப்படின்னாங்களா. உடனே அந்த பிரதர் சொன்னாங்களா, அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னாங்க. அப்பாலே போய் சாத்தானே. ஏன், என்ன கொடுக்குது அது எனக்கு, அதாவது என்னை பத்தியே ஒரு பெருமையான எண்ணம் வருகிறது. கவனிங்க, ஆண்டவர் தனிமைப்படுத்தினது எதற்காகனா, வேற தேவ ஜனங்கள்ட்ட அனுப்பாம தனிமைப்படுத்தினது எதற்காக, அந்த கேரி தாற்றண்டையில ஒழித்து கொண்டு இருக்கிற ஒரு இடம். இவரும் யார் மட்டும்தான் அங்க இருக்க போறாங்க, இவரும் தேவன் மட்டும்தான் இருக்க போறாங்க. அப்ப இவர் மற்ற மனுஷர்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இருந்தா, நான் நல்லவன், அவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் பேசினேன், ஆண்டவர் அவங்களெல்லாம் பயன்படுத்தல, என்ன மட்டும்தான் பயன்படுத்தினார், என்ன வந்திருக்கும், பெருமை வந்திருக்கும். தனிமைப்படுத்தப்படுகிறாரு, யார்கிட்டையும் பேச ஆண்டவர் விடல, கர்த்தரை மட்டும் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. ஆண்டவர் முன்னால நிற்கும் போது நமக்கு என்ன வராது, பெருமை பாராட்ட நமக்கு எந்த விதத்திலும் துணிகரம் வரவே வராது. அவருக்கு முன்னால நிற்கும் போது நம்முடைய குறைகள் தான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் ஆண்டவர் இவரை தனிமைப்படுத்தினார் என்றால், தன்னை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் செய்த கிரியைக்காக தனக்கு கிரெடிட் எடுத்துக்கொள்ளாம, ஆண்டவரே நீங்க தான் பெரியவன், நான் பெரியவன் அல்ல என்ற தாழ்மை ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கும்படியா. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில, தாவீது வாழ்க்கையில ஆண்டவரை ராஜாவாய் வல்லமையாய் பயன்படுத்திருக்கும் முன்னால ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு, அவரை எங்க கொண்டு போறாரு, சவுலுக்கு பயந்து சந்தோஷமா இருந்தாரு.
ஆடு மேய்ச்சிட்டு பாடல் பாடிட்டு கர்த்தருடைய வல்லமை அனுபவிச்சு கரடிகளை சிங்கங்களை எல்லாம் சண்டை போட்டுட்டு பயங்கரமா இருந்தவரு ராஜா ஆக போறன்னு அபிஷேகம் பண்ணினதுல இருந்து இவருக்கு என்ன வந்துருச்சு? பிரச்சனை வந்து வனாந்திரத்துல துரத்தப்பட்டவரை போல ஓடி ஓடிக்கொண்டே இருக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் இவரை பயன்படுத்துறதுக்கு முன்னால இவர் தனிமைப்படுத்தப்பட்டார் என்று சொல்லி பைபிள்ல நான் என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோசேப்பை குறித்து வாசிக்கும் போதும் யோசேப் ஒரு பெரிய தேவ மனிதனா ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு முன்னால குழியில போடப்படுகிறாரு, அப்புறம் போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறாரு, அதற்கப்புறம் அந்த ஜெயிலுக்கு கொண்டு போகப்படுகிறாரு, தனிமைப்படுத்தப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் வெளியே தீர்க்கதரிசியாய் பயன்படுத்துறதுக்கு முன்னால அவர் எங்கதான் கொண்டு போய் வச்சாராம்? அவர் வனாந்திரத்துல தான் இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசுவும் அந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னால 40 நாட்கள் சோதிக்கப்படுவதற்கு எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். முதல் காரியம், ஆண்டவர் நம்மளை ஏன் தனிமைப்படுத்துகிறார்? யாருடைய ஒத்தாசையும் இல்லாம, யாருடைய ஆறுதலும் இல்லாம, யாருடைய ஆலோசனையும் இல்லாம, ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க, ஒருத்தரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தரும் ஆலோசனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? எனக்குள்ள இருக்கிற பெருமையை, எனக்குள்ள இருக்கிற நான்ங்கிற எண்ணத்தெல்லாம் குறைச்சு நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சு ஆண்டவரே நீங்க பெரியவர்ங்கிற உணர்வை நமக்குள்ள கொடுக்க முடியும். ஓசியால வாசிக்கிறோம், அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஓசியா சாப்டர் 2 verse 14. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசுவேன். ஆண்டவர் தனியா கூட்டிட்டு போறது எனக்காக. எதற்காக? என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக, என்னை சரிபடுத்துவதற்காக. பெருமை எனக்குள்ள வந்துவிடக் கூடாது. நான் அவரோடு என்னை ஒப்பிட்டு பார்த்து என் வாழ்க்கை சீர்படுத்துவதற்காக. பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, பிரசங்கி சொல்லுகிறாரு. அதே போல பேசாமல் இருப்பதற்கும், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலங்க, பேசுவதற்கும் ஒரு காலம் உண்டு, பேசாமல் அமைதியா இருப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. இப்ப நம்ம லைஃப்ல ஒரு சைலண்ட் பீரியட் இருக்குமா? ஒருவேளை இன்னைக்கு கூட ஆண்டவர் ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன்? ஏன் யாரும் என்னோடு பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் ஒதுக்கப்பட்டது போல நான் இருக்கிறேன்? ஒருத்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சூழ்நிலை போய் கொண்டிருந்தா, ஆரம்பத்துல பார்த்தோம் ஆண்டவர் எதுவுமே தீமை செய்ய மாட்டார், அவர் நல்லதுக்காக தான் செய்வார். யாரும் நம்மோடு பேசலையா, யாரும் நம்ம விசாரிக்கலையா, யாருக்கும் நம்ம கஷ்டம் புரிந்து கொள்ள முடியவில்லையா, தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமா, கர்த்தர் நன்மைக்காக தான் செய்வார். எலியா தீர்க்கதரிசி சம்பவத்தின் மூலமா நம்ம உற்சாகப்படுத்துகிறார். நான் சும்மா செய்யல, அது நன்மைக்காக தான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன். இவர் தனிமைப்படுத்தப்பட்டது எதற்காக? தன் நிலையை உணர்ந்து பெருமை வராம கர்த்தரோடு ஒப்பிட்டு தன்னை தாழ்த்தி கொள்வதற்காக. எவ்வளவு நாள் அங்க வச்சாருன்னு கர்த்தர் சொல்ல, பைபிள் சொல்லவே இல்லைங்க. அந்த ஊருக்கு ஏசப்பா கூட்டிட்டு போனார். எந்த ஊருக்கு? கேரி தாற்று பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தனிமைப்படு. அங்க அதை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க சொல்றாங்க, அங்க வெளியே தெரியாத மாதிரி இடங்கள் இருக்கிறதா, உள்ள ஒளிந்து கொண்ட யாருக்குமே தெரியாதா. அவரும் ஆண்டவர் மட்டும் அந்த ஊர்ல உள்ள உட்கார்ந்துட்டு இருந்து கொண்டே இருந்திருக்காங்க. எத்தனை நாட்கள் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. சரி, ஒன்று. இரண்டாவது, இவருக்கு ஏசப்பா சாப்பாடு ஆயத்தம் பண்ணினார். இவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. கர்த்தர் அவருக்கு ஆயத்தம் பண்ணினார். யார் மூலமா சாப்பாடு கொடுத்தாரு? காகங்கள் மூலமா சாப்பாடு கொடுத்தார். தமிழ்ல காகங்கள்னு சொல்லி போட்டிருக்கு, ஆங்கிலத்துல ரேவன்ஸ் போட்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. காகங்கள் நம்ம பகுதியில காகங்கள் தான் நம்ம பாக்குறோம். இந்த ரேவன்ங்கிறது காகத்தை அதே ஃபேமிலி தான், ஆனா அதோட பல மடங்கு பெருசா இருக்குமா. அதோடைய இது இந்த ரெக்கையை விரிச்சா அதிகபட்சம் 2 அடி தான் இருக்கும். இந்த காகம் 1.5 அடி 2 அடி தான் இருக்குமா. அது 5 அடி இருக்குமா. அது நல்ல பவர்ஃபுல் ஆனதா. முக்கியமா அதோடைய சாப்பாடை என்னன்னா, செத்து போன பிரேதங்கள் இருந்து அது என்ன செய்யும், அது சாப்பிட ஆரம்பிக்கும். ஆண்டவர் தீட்டுள்ள மிருகங்கள் என்று சொல்லி சொல்லிட்டு வரும்போது, தீட்டுள்ள பறவைகள் என்று சொல்லி சொல்லும் போது, இந்த காகத்தையும் ஏசப்பா சொல்றாரு, அதை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அது உனக்கு அருவருப்பா இருக்கும், அது உன்னை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்ம எடுக்க வேண்டாம், ஆனா அது எங்க வரும்னாங்க, லேவியர் ராகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்க அதை பார்க்க முடியும். அதாவது இது அருவருக்கத்தக்க ஒரு பறவை, அதை நீ தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய கேள்வி என்னன்னா, எத்தனையோ நல்ல பறவைகள் உண்டு, எத்தனையோ சுத்தமான மிருகங்கள் உண்டு. அந்த சுத்தமான பறவைகளை ஆண்டவர் பயன்படுத்தாம அருவருக்கப்படத்தக்கதான, தொடக்கூடாதுன்னு அவரே சொல்லி இருக்கிற ஒரு பறவைய ஆண்டவர் பயன்படுத்தி ஏன் இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்? சத்தியம் அறிஞ்சவர் இவர். லேவியராகமத்துக்கெல்லாம் அப்புறம்தான் இவர் வருகிறார். சட்டம் தெரியாதவர் அல்ல, சட்டம் தெரியும். காகத்தை தொடக்கூடாது என்று சொல்லி, காகம் அசுத்தமான மிருகம் சொல்லி இவருக்கு நல்லா தெரியும்.
அப்படி இருந்தும் ஏன் ஆண்டவர் காகத்தை இவர் பக்கமா அனுப்புகிறாரு? ஆண்டவர் ஏன் காகத்தை பயன்படுத்துகிறாரு? ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னாங்க, எந்த சூழ்நிலையையும் தெரியாங்க, எந்த சூழ்நிலையையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அந்த காகம் அது கொடுக்கிற ஒரு பறவை அல்ல, அது சாதாரணமா அது திருடுகிற பறவை தான். அப்படித்தானங்க? காகம் எப்பவுமே திருடுகிற பறவையா தான் இருக்கும். ஒரு திருடுகிற சுபாவம் உள்ள ஒரு பறவைய, தீட்டுள்ள ஒரு பறவைய, அப்ப நல்ல கவனிங்க, இந்த காகம் செத்து போனதை தான் சாப்பிடும் சொல்லி சொல்றாங்க. ஒரு தேவ மனிதன் செத்து போனதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இவர் பரிசுத்தவான், இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. அப்போ ஒருவேளை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, ஒரு செத்து போன ஏதோ ஒன்ன, தீட்டுள்ள ஏதோ ஒரு மாம்சத்தை அதை எடுக்க வைக்காம அந்த தீட்டுள்ள பறவை வச்சு தன்னுடைய மனுஷனுக்கு ஏற்ற ஒரு உணவை ஏசப்பா இந்த காகத்தின் மூலமா என்ன செஞ்சிருக்கார்? ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். He is a God of impossibilities. அது நடக்கவே முடியாது, ஆனா ஆண்டவர் நடத்தி காட்டுகிறவர் என்ற விசுவாசத்தை இந்த எலியாக்குள்ள ஏசப்பா போடும்படி இந்த காகத்தை ஏசப்பா என்ன செய்யறாரு? அனுப்புகிறார். அவ்வளவு மோசமான ஒரு பறவையை கர்த்தர் பயன்படுத்தி ஆண்டவர் போஷிக்க முடியுமானா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல என்ன செய்வார்? அவர் அழைக்கிற ஒரு தேவன். அவரால் கூடாதது ஒண்ணும் இல்லை. ஒரு பறவையை பயன்படுத்தி, அது காகத்தை பயன்படுத்தி, திருடுகிற காகத்தை பயன்படுத்தி, செத்து போன பிரேதங்களை சாப்பிடுகிற அந்த காகத்தை பயன்படுத்தி சுத்தமான உணவை ஆண்டவருக்கு எலியாக்கு கொடுக்க முடியுமானா, இந்த ஆண்டவர் இஸ் a trustworthy God. அவர் நம்பத்தக்கவர் என்பதை அவருக்குள்ள போட முடியும். இன்னைக்கு நம்ம கூட வித்தியாசமான சூழ்நிலையில கர்த்தர் நம்ம கூட்டிட்டு போறாரு. புரிந்து கொள்ளவே முடிகிறது இல்ல. காரணம் என்ன? அவர் நம்பத்தக்கவர் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வைப்பதற்காக. யாரையெல்லாம் நம்புறோம், எதையெல்லாம் நம்புகிறோம், அது நம்பத்தக்கதல்ல. கர்த்தர் மட்டும்தான் யாரு? நம்பத்தக்கவர் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த மாதிரி செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு பரிசுத்தவான் இதை குறித்து எழுதும் போதுங்க, அந்த தேசத்துல இது ஒரு காகத்தை கர்த்தர் பயன்படுத்தி கொடுப்பாருன்னா, இவருக்கு கொடுக்கத்தக்க தகுதியுள்ள ஒரு மனிதன் அந்த தேசத்துல என்ன இல்ல. ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட தகுதி உள்ளவர்கள் இஸ்ரவேல்ல இல்ல. அந்த அளவு இஸ்ரவேல் தேசம் எப்படி போயிடுச்சு? பாவத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த அளவு கர்த்தருடைய காரியத்து மேல அக்கறை இல்லாம போயிட்டாங்க, அக்கிரமத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப இந்த எலியாக்குள்ள இந்த இஸ்ரவேலருடைய உண்மையான சூழ்நிலை என்னன்னு சொல்லி புரிந்து கொள்ள வைப்பதற்காக காகத்தை ஏசப்பா என்ன செய்யறாரு? பயன்படுத்துறார். 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியுமா? நீங்க 18ஆம் அதிகாரத்துல ஒபதியாங்கிற ஒருத்தர் இந்த ஏசபேல் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செஞ்சு அவர் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை மட்டும் வளர்த்தி கொண்டு இருக்கும் போது இந்த ஒபதியாங்கிற ஒரு தேவ மனிதன் என்ன செஞ்சாரா? 50 பேரா 2 குகையில வச்சு இவர் என்ன செஞ்சிருக்காரு? பராமரிச்சிருக்காரு. ஆனா ஆண்டவர் இந்த சூழ்நிலையில எலியாவுக்கு அந்த மாதிரி என்ன செய்யல? அனுமதி கொடுக்கல. ஏன் செய்யலன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை இவர் உணரணும் என்பதற்காக. தகுதியுள்ள ஒரு மனிதனை கூட ஏசப்பா என்ன செய்யல? பார்க்கல. இந்த தேசத்துல பரிசுத்தவானுக்கு போஷிக்கத்தக்கதான ஒரு மனுஷனு கூட என்ன செய்யல? பார்க்கல. இதை கண்டு தனிமையா இருக்கும்போது பாரத்தோடு ஜெபிக்க முடியாது. இந்த தேசத்துல எழுப்புதல தாங்கன்னு சொல்லி புரிந்து கொள்ள வைக்க முடியாது. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணுங்க, கர்த்தருடைய கிருபை இல்லாம நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. சரியாங்க? கர்த்தருடைய கிருபை இல்லாம ஆண்டவருக்கு கொடுக்கவே முடியாது. மக்கதோனியா சபையார் பயங்கரமா கொடுத்தாங்களா, ஆனா கொடுக்கறதுக்கு முன்னால வசனம் சொல்லுது, மக்கதோனியா சபைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் கொடுக்கிறாங்கன்னா அது கர்த்தருடைய ஒரு கிருபை. அப்ப இதை பெற்றுக்கொண்டவங்க இஸ்ரவேல்ல ஒருவருமே இல்ல. எலியா புரிந்து கொண்டு பாரத்தோடு இதற்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில சூழ்நிலைகளை ஏசப்பா கூட்டிட்டு போறாரு. ஒருத்தருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. என் கஷ்டத்தை அறிஞ்சோம், என் வேதனை அறிஞ்சோம், ஒருத்தருமே துணை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை உணர்ந்து நான் இவங்களை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் என்பதற்காக. நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாம். அப்பம் பற்றிய நேரத்தில் ஆண்டவர் பேசினாரு, மேன்மையான காரியத்தினை உணர்ந்திருப்பேமான, மேன்மையானதும் அதிக மேன்மையும் நிலையும் உள்ளதுமான அந்த சுதந்திரத்தை முன்னால வச்சு தங்க ஆஸ்திகளை துக்கத்தோடு கொள்ளையிட கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லாம சந்தோஷத்தோடு என்ன செய்தாங்களாம்? கொள்ளையிட கொடுத்தாங்களாம். இன்னைக்கு அப்படி செய்யாத ஒரு கூட்டங்கள் நம் சுற்றி இருக்குமானா, நாம இன்னைக்கு அப்படி இருப்போமானா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு மோசமா இருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். நான் கர்த்தர் மேல நேசிக்கிறேன் இருக்கிறேன் என்பதுங்க. ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பது எப்படி தெரியும்னா, சகோதரனை நேசிக்கிறதுலதான் நம்மால காட்ட முடியும்.
ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி கூட நம்ம செய்யாதவர்களா நம்ம இருப்போம். நிறைய தடவை நம்ம ஏன் உதவி செய்ய மாட்டோம்? சீத்தம்மா சொல்லுங்களேன், நம்ம ஏன் உதவி செய்ய மாட்டோம் மற்றவங்களுக்கு? எனக்கே இல்லை, அப்படிதானங்க? எனக்கே இருந்தாதான் நான் என்ன செய்வேன்? எனக்கு கொடுங்க ஆண்டவரே, பாருங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா இந்த சாரிபாத் விதவையை போல ஒருவருமே இல்ல இல்லைங்க. அந்த 2 காசு இருக்க சகோதரியை போல ஆண்டு நம்மளை பயன்படுத்த மாட்டாரா? கர்த்தருடைய காரியம் பெருசா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய காரியம் மேன்மையாய் நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிருந்தா நம்ம செய்ய மாட்டோம். பாருங்க, நேற்று ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன். கையில பைபிள் இல்லை. ஏன் பைபிள் வாங்கணும் பிரதர்? பைபிள் வாங்கணும் பிரதர் அப்படின்னா, வாங்க முடியல பிரதர் அப்படின்னாரு. செருப்பு நல்ல செருப்பா போட்டிருக்கிறார், சரியாங்க. செருப்பு தேஞ்சு போச்சு, செருப்பு கிழிஞ்சு போச்சு. இன்னொரு செருப்பை நான் என்ன செய்யறேன்? நான் வாங்குறேன். பைபிள் தொலைஞ்சு போச்சு, பைபிள் கிழிஞ்சு போச்சு. இன்னொரு பைபிள் என்னால என்ன செய்ய முடியல? வாங்க முடியல. ஏன்? செருப்புக்கு கொடுக்கிற வேல்யூ கூட என்னால பைபிளுக்கு என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. அந்த அளவு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் கீழே போயிருச்சு. இதை உணர வைப்பதற்காக காகத்தை ஏசப்பா என்ன செய்யறாரு? அனுப்புகிறார். நீ தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இந்த தேசத்தின் ஆவிக்குரிய நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, புரிந்து கொள் என்று சொல்லி ஏசப்பா சொல்றாருங்க. இந்த எசேக்கியேல் ஒரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்து நெற்றியில அடையாளம் போட சொல்ற. அவர்கள் யாருன்னு சொல்லி அவங்களை பத்தி ஒரு குவாலிபிகேஷனை சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அருவருப்புகளை பார்த்து அவங்க என்னமோ வாழ்ந்துட்டு போறாங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி யோசிக்காம அந்த அருவருப்புகளை பார்த்து சும்மா அழுகலை எப்படி அழுகிறாங்களாம்? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றியில என்ன செய்? முத்திரை போடு, அடையாளம் போடு என்று சொல்லி சொன்னாங்க. லோத்தை பத்தி பைபிள் சொல்லும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல அது வாசிச்சிடலாம் ஒரு நிமிஷம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்து இருக்க. அதை பார்த்து 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 வேதனைப்பட்டு நாள்தோறும் கர்த்தர் சமூகத்தில் ஒருவேளை என்ன செஞ்சுட்டே இருந்திருக்காங்க? அழுதுட்டே இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல்ல இல்லையே, இதை கண்டு நீ ஜெபம் என்று சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை இவருக்கு சொல்வதற்காக ஆண்டவர் காகத்தை அனுப்பினார். கவனிங்க, ஏன் தனிமைப்படுத்தல் என்று சொல்லி சொல்லும் போது பெருமை வராம என்னை கர்த்தரோடு ஒப்பிட்டு என்னை தாழ்த்தி கொள்வதை கற்றுக் கொடுப்பதற்காக ஏசப்பா என்ன செய்யறாரு? நம்மை தனிமைப்படுத்துகிறார். 2வது, ஏன் அந்த சான்ஸே இல்லை. காகத்தை கொண்டு ஆண்டு ஏன் எப்படி செய்யறார்? ஒரு சில காரியம் சான்ஸே இல்லை நடப்பதற்கு, நடக்கிறதுன்னு எதுக்காக? இந்த இடத்துல கர்த்தர் நம்பத்தக்கவர். கர்த்தர் எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும், அவர் தான் நம்ப முடியும். அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற விசுவாசம் நமக்குள்ள வளர வைப்பதற்காக மட்டுமல்ல. இந்த இடத்துல இந்த இவர் லைஃப்ல ஏன் காகத்தை பயன்படுத்தினார்னா ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை புரிய வைத்து பாரத்தோடு தேவ மனுஷன் ஜெபிக்கணும் என்பதற்காக. நம்ம ஒரு பாவமான இடத்துல கூட்டிட்டு போயிருக்காரா? இந்த திருப்பூரை குறித்து ஆரம்பத்துல சொல்லுவாங்கல்ல, இது எந்த ஊருன்னு சொல்லுவாங்க? சோதோம் குமார பட்டணம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலை ஆண்டு அழைக்கும் போது சோதோமின் அதிபதிகளே, குமாராவின் ஜனமே என்று சொல்லி ஆண்டு அழைப்பார். அந்த அளவு பாவம் நிறைஞ்ச ஊர்ல நம்ம ஏன் ஆண்டு கொண்டு வந்து வச்சிருக்காரு? ஏன் ஒரு நல்ல பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைங்க ஊழியங்கள் நல்ல வளர்ந்த இடத்துல ஆண்டு ஏன் நம்மளை கூட்டிட்டு போல? இந்த சூழ்நிலைகளை புரிந்து அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம இந்த ஊர்ல ஏன்பா என்ன திருப்பூருக்கு கூட்டிட்டு வந்தீங்க, ஏன்பா இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்கிறோமா? ஏசப்பா சொல்றாரு, அதை கண்டு நீ பாரமா என்ன செய்யணும்? ஜெபம் என்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தது இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்ங்கிற கேள்விகளை அதுக்கு பைபிள் கொடுக்கிற ஒரு சில பதில்களை நம்ம பார்த்துட்டு வரோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இறைச்சியும் அப்பமும் காகம் கொடுத்துருச்சு. அந்த கேரி தாற்று தாகத்துக்கு தண்ணி கொடுத்துருச்சு. ஆனா 7ஆம் வசனம் சொல்லுது, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. 3வது, ஏன் ஆண்டவர் அனுப்பி வந்த இந்த கேரி தாற்று என்ன ஆயிடுச்சு? ஏன் வற்றி போச்சு? நிறைய தடவை கர்த்தர் சொல்லிதாங்க இந்த இடத்துக்கு வேலைக்கு போனேன், கர்த்தர் சொல்லிதான் இந்த வீட்டுக்கு போனேன், கர்த்தர் சொல்லிதான் இந்த வேலையை விட்டேன்,
ஆனா ஏன் பிரச்சனை, ஏன் உபத்திரவம்? கர்த்தர் சொல்லிதான் இந்த காரியத்தை செஞ்சோமே, ஏன் நடக்கிறது? இதுல கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னாங்க, இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர் நீங்க வருவீங்கன்னா இதை அனுபவிக்க முடியுங்க. 3 நாள் நீங்க தொடர்ந்து, எத்தனை பேர் 3 நாள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கிறவங்க 3 நாள் ஃபுல்லா வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சாட்சியை குறித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். போன உபவாச ஜெபத்துல கடைசி நாள்ல ஆண்டவரை நம்ம அசட்டை பண்ணுகிற முக்கியமான காரியம் சபை கூடுதலுக்கு லேட்டா வருவது என்று சொல்லி அன்னைக்கு பகிர்ந்து கொண்டு அதுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்தோங்க. ஆண்டவரை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். வேலைக்கு டைமுக்கு போவோம் இல்லைங்க, ட்ரெயினுக்கு டைமுக்கு போவோம், அப்பாயின்மெண்ட் டைமுக்கு போவோம். தண்ணி 10 மணிக்கு வருதுன்னா 9:50 இப்ப என்ன செஞ்சிருவோம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல லேட்டா வர்றோம்னா அவரை நம்ம என்ன செய்கிறோம்னு அர்த்தம், நம்ம அசட்டை பண்ணுகிறோம்னு அர்த்தம். இப்படி நம்ம செய்யக்கூடாது, ஆண்டவரை வேதனைப்படுகிறார் என்று சொல்லி அன்னைக்கு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிச்சோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நம்முடைய சபைகள், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஒரு சபைகளுக்கு போறேன். நாங்க கொஞ்சம் முன்னால போயிட்டோம். அங்க ஆராதனை 10 மணி. நாங்க 9 மணிக்கு இந்த மாதிரி பிரேயர் ஹாலுக்குள்ள உள்ள நுழைகிறோம். சபையெல்லாம் நிரம்பி இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் 9:50 உள்ள என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒன்னு ரெண்டு வராம போயிட்டோம். பார்த்தா சபை நிரம்பி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் முக்கியமானவரா? எனக்கு ஆசை, நான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஆசை. 9:30 மணி டைம்னா அந்த 9:30 மணி ப்ரே பண்ணும்போது கதவை என்ன செஞ்சிடணும், அடைச்சு. அதுக்கு மேல யாரும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவரை நம்ம அவமானப்படுத்துறோம். ஒரு சிலருடைய அதாவது இது செய்ய முடியாம போற காரணம் என்னன்னாங்க, ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய உள்ளம். ஒரு சில சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், வேற சூழ்நிலைகள் இருக்கலாம், கர்த்தர் அறிவார். ஆனா நான் கான்சியஸா தெரிஞ்சு கர்த்தருடைய சமூகத்தை நான் என்ன செய்யக்கூடாது, நான் அசட்டை பண்ணக்கூடாது. அவருக்கு தெரியும்ல, அவர் நல்லவராச்சே, அவ்வளவு மகத்துவம் உள்ளவராச்சே அல்ல, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூல்ல சொல்றாங்க இல்ல. லேட் பண்ணிட்டா வெளியே எவ்வளவு அவமானமா இருக்கு. பிள்ளைங்க உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நான் கிறிஸ்டின், நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அழுவான், கதறுவான், என்னென்னலாம் ஆயிடுவான், ஓடி ஓடி போவான். என்னெல்லாம் வெளியே போய் நிக்கிறதுக்கு அவமானம், வெளியே நின்னா வேதனை. ஆனா சபை குறித்து அந்த எண்ணம் வரமாட்டேங்குதே நமக்கு. ஆண்டவரை நம்ம அவமானப்படுத்துறோம் தானே. இதுல நம்ம சரியாகணும், சபைகள் சரியாகணும். அவருக்குரிய கனத்தை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அவர் எந்த அளவு கனப்படுத்துறோம் என்பது சர்ச் கம்மிங்ல நம்மளால புரிந்து கொள்ள முடியும். வேலைக்கு அப்படி செய்ய மாட்டோங்க. நம்ம பலவீனம்னு சொல்லி சொல்லுகிறோம், எனக்கு ரொம்ப பலவீனம். ஆனா வேலைக்கு 8 மணி நேரம் வேலைக்கு போறோம், அது பலவீனமா நினைக்க மாட்டேங்கிறோம். இந்த 3 மணி நேரம் கூட நம்ம உட்கார மாட்டேங்கிறோம், அது பலவீனமா நம்ம நினைக்கிறோமே. யோசிச்சு பார்க்கணும், கர்த்தரை கனவீனப்படுத்த கூடாது. சரி, என்ன எதுக்காக இது என்ன சொல்லிட்டு வந்தேன், 3 நாள் உபவாச ஜபம், 3 நாள் உபவாச ஜபத்தை குறித்து சொல்லிட்டு வந்தேன். அந்த 3 நாளும் ஃபுல்லா வந்தவங்க அந்த 3ஆவது நாள் ஆகும்போது, ஐயோ முடியுதே, எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, எவ்வளோ ஆண்டுடைய சமூகத்துல இருந்துச்சு, ஐயோ முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். இன்னொரு நாள் இருந்திருந்தா நல்லா இருக்குமே. நாங்க ஆரம்பத்துல என்ன செஞ்சோம்னா, ஒரு நாள் உபவாச ஜபம் ஆரம்பிச்சோம். அப்புறம் அடுத்த மாசம் 2 நாள், அடுத்த மாசம் 3 நாள், அடுத்த மாசம் 4 நாள், அப்படி 5 நாள் 6 நாள் என்று சொல்லி அப்படி டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு காலத்துல அப்படி வந்து கொண்டிருந்தோம். அப்போ ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இப்போ இந்த எலியா என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், இதே உபவாசம் ஜபம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருக்கு 2 நேரம் தான் சாப்பாடு. அந்த காக்கா நிறைய கொண்டு வருமாங்க, கழுகு இருந்தா கூட நிறைய கொண்டு வந்திருக்கும். காக்காக்கு அதோடைய மூக்குல எவ்வளவு சாப்பாடு கொண்டு வர முடியுமோ டயட் தான் இருக்கு, சரியாங்க. அந்த டயட்ல தான் கொண்டு வந்து போட்டு இருக்கிறாரு. அப்போ உபவாச ஜபம் போலதான் கொஞ்சம் காலையில சாப்பிடுறாரு, கொஞ்சம் மத்தியானம் சாப்பிடுகிறாரு. நாள் முழுதும் கர்த்தர் சமூகத்துல அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அது மகிழ்ச்சியா இருந்திருக்கும். தேவ சமூகத்துல இருப்பது அவருக்கு என்னவா இருந்திருக்கும், சந்தோஷமா இருந்திருக்கும். மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருந்து கொண்டிருந்த இந்த நாட்களிலே சடனா என்ன வற்றி போயிடுச்சு, அந்த கேரி காற்று என்ன செஞ்சிச்சு, வற்றி போயிடுச்சு. காரணம் என்னன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் போதுங்க, பல நேரம் நம்முடைய லைஃப்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல கண்ண போயிருது. ஆசீர்வதிக்கிற கர்த்தரை பல நேரம் என்ன செஞ்சிடறோம், மறந்து விடுகிறோம். அந்த கிஃப்ட் பெருசா போயிருது, கிவரை நான் என்ன செஞ்சிடறேன், நான் மறந்துடுறேன். பிளெஸிங் பெருசா தெரிஞ்சிருது, பிளஸ் பண்ற ஆண்டவரை பல நேரம் என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். அந்த சூழ்நிலை வரும்போது அந்த பிளெஸிங் ஏசப்பா என்ன செய்யறாரு, கைகளை வைக்கிறார், அந்த கிஃப்ட் மேல கையை வைக்கிறார். என்னுடைய திருப்தி அது மேல போகும்போது என்னை திருப்திப்படுத்துகிறவர் கர்த்தர் தான், நிலையானவர் கர்த்தர் தான். இந்த கேரியத்து நீர் ஊற்று நிலையானதல்ல, நிலையானவர் கர்த்தர் தான் என்று புரிய வைப்பதற்காக. உன் நம்பிக்கை இது மேல போயிடக்கூடாது, உன் நம்பிக்கை காசு மேல போயிடக்கூடாது, உன் நம்பிக்கை சுகத்தின் மேல போயிடக்கூடாது, உன் நம்பிக்கை என் மேல வைக்கணும் என்பதற்காக கேரீத் ஆற்றை வற்றி போக பண்ணின ஆண்டவர்.
நான் வேலை சந்தோஷமா போயிட்டே இருக்கிறேன். ஓனர் நல்லா பேசுறாங்க, எல்லாம் வெரி குட்னு சொல்லி சொல்றாங்க, பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி சொல்லுறாங்க, சம்பளத்துல ஏத்துறாங்க, மகிழ்ச்சியா போயிட்டே இருக்கிறேன், நாளுக்கு நாள் அதிகமா போறேன், கர்த்தரை மறந்துட்டேன், வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கும்போது நாளொன்று வருகிறது, அது வற்றி போகிறது. அந்த வேலை மேல கர்த்தர் கைகளை வைக்கிறாரு, அந்த பிள்ளை மேல கைகளை வைக்கிறாரு, அந்த சுகத்தின் மேல கைகளை வைக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு அப்படி நடந்து இருக்கிறதோ? அன்று சந்தோஷமா போயிட்டே இருந்தேன், வேலைக்கு சந்தோஷமா போயிட்டு இருந்தேன், நல்ல மகிழ்ச்சியா இருந்தேன், சடனா இப்படி ஆயிடுச்சோ? ஒருவேளை என் கண்கள் அதன் மேல என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. என்னை சரிபடுத்துவதற்காக நீ அதை நம்ப ஆரம்பிச்சுட்ட, அந்த ஓனரை நம்ப ஆரம்பிச்சுட்ட, அந்த வேலையை நம்ப ஆரம்பிச்சுட்ட. நம்பத்தக்கவர் ஓனர் அல்ல, நம்பத்தக்கவர் வேலை அல்ல, நம்பத்தக்கவர் கர்த்தர் என்று புரிய வைப்பதற்காக ஆண்டவர் அப்படி செஞ்சாரு. அந்த வழியில இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோமா? நம்ம ஆண்டவரே எப்படி நடந்திருக்கு கேள்வி கேட்கிறோமா? ஏசப்பா தப்பு செய்யவே மாட்டாரு. அவருக்கு தெரியாதா என் பிள்ளைங்க பசியா இருக்காங்க? தெரியாதா? அவருக்கு தெரியாதா நான் வாடகை கட்டணும்னு? அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்து வேலையை நிறுத்துறாரு, தெரிஞ்சிருந்து சுகத்தை தொடுகிறாருன்னா எங்கேயோ நான் தவறு செய்கிறேன். ஆமையா, எனக்காக தான் இன்னைக்கு பேசுறீங்க, நான் தான் அந்த எலியா, என்ன மன்னிங்க என்று சொல்லி ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். மறுபடியும் வாசல்களை ஏசப்பா என்ன செய்வாரு? ஆண்டவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏன் கேரீத் ஊற்றை ஆண்டவர் வற்றி போக பண்ணினாருன்னா, விசுவாசம் கேரீத் ஊற்று மேல இருக்காம விசுவாசம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும் என்பதற்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 Timothy chapter 6 verse 17. காசு இருக்கிறவங்களை குறித்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை ஏசப்பா இந்த இடத்துல சொல்றார். நான் சபைக்கு லேட்டா வந்தவங்க குறித்து சொல்லும் போது இன்னைக்கு லேட்டா வந்தவங்களுக்கு எல்லாம் மனசு என்ன செஞ்சிருக்கோம்? இந்த பிரதர் என்னையே நான் லேட்டா வந்ததுனால தங்கதுரை நினைப்பீங்களே, நான் லேட்டா வந்ததுனால என்னதான் இந்த பிரதர் நினைக்க சொல்றாங்க. அப்படி இல்லை, நம்ம எல்லாருக்கும் இது தேவை இல்லைங்க. நாங்களும் நிறைய தடவை லேட்டா போயிருக்கோம், வெக்கமா இருக்கும் இல்லைங்க. நீங்க லேட்டா உள்ள வரும்போது சந்தோஷமா வர முடியுமா? உங்களுக்கு லேட்டா வரும்போது ஐயோ வெக்கமா இருக்கும், அவமானமா இருக்கணும் நமக்கு. அது இல்லாம போச்சுன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். ஆண்டவரே கனப்படுத்துகிறவர்களை எங்களை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மாற்றுங்க. சரி வாசிக்கலாமா? 17வது வசனம் வாசிக்கலாமாங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை இடு. இதன் மேல நீ நம்பிக்கை வைக்க கூடாது. அப்படி நம்பிக்கை வச்சுட்டோன்னு தெரிஞ்சிச்சுன்னா கேரீத் நீரூற்றை வற்றி போக பண்ணின ஆண்டவர். எனக்கு கேரீத் நீரூற்றாய் இருக்கிற அந்த டாக்டரை, அந்த ஓனரை, அந்த வேலைய, அந்த படிப்பை, அந்த சுகத்தை வற்றி போக பண்ண ஆண்டவரால முடியும். காரணம், ஆண்டவர் என் சரீரத்தை விட என் ஆத்மா மேல கரிசனை உள்ளவர். இந்த பூமியில சுகமா இருக்கிறத விட நித்தியமா என்ன சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுகிறதுனால ஆண்டவர் அப்படி செய்கிறார். ஆராய்ந்து பார்ப்போம், இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆமா ஆண்டவரே, நாங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்களை நீங்க மன்னிங்க ஏசப்பா. இதுல அடங்கி இருக்கிற இன்னொரு உண்மை என்னன்னாங்க, எதுவுமே இந்த பூமியில நிலையானதெல்லாம் நான் என்ன செய்யணும், நான் புரிந்து கொள்ளணும். சரியாங்க? பூமிக்குரிய காரியத்தின் மேல ஆசை வச்சிருக்கோம். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது. இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எடுக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 4:18 கண்ணுல எதையெல்லாம் நீ பாக்குறியோ அது அத்தனையும் டெம்பரரி, அத்தனையும் அநித்தியமானது. காணப்படாதவைகள் தான் என்னது? நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் மேல கண்ணை வச்சுட்டு மயங்கிட்டோன்னா, பெர்க்மான்ஸ் பிரதர் அவர் வேற மாதிரி பாடுறாரு. பொருட்கள் மேல உன் கண்ணு போச்சுன்னா, அப்புறம் பொண்ணு மேல உன் கண்ணு போச்சுன்னா போச்சையா உனக்கும் அவருக்கு இருக்கிற உறவு, போச்சையா உனக்கு இருக்கிற அபிஷேகம் என்று சொல்லி சொல்லுகிறான். அண்ட் அப்படி போகிற நேரத்துல என் மேல அன்பு வைக்கிறதுனால கர்த்தர் அதை வற்றி போக பண்ணுகிறார். இதுல இன்னொன்னு ரொம்ப முக்கியமா என்னன்னாங்க, இந்த கேரீத் ஊற்றுல 3 வருஷமும் இவர் ஆண்டவரால வச்சிருக்க முடியும். படைக்கிறவர் அவர் தானே. அவர் கட்டளையிட்டா தண்ணி வரும், அவர் கட்டளையிட்டா தண்ணி வராது, அவ்வளவுதான். அவரால் தண்ணி வந்துட்டே இருக்க வைக்க கர்த்தரால முடியுமா? முடியாதா? அவரால் முடியும். கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தவருக்கு தண்ணீர் ஊறிக்கொண்டிருக்கிறத கண்டினியூ பண்ண வைக்க அவரால் கண்டிப்பா என்ன செய்யும்? கண்டிப்பா முடியும். அவர் செய்யாத காரணம் என்னன்னாங்க, அங்க ஒரு குடும்பம் காத்து கொண்டிருக்கிறது ரட்சிப்புக்காக. யாருடைய குடும்பம்? சாரிபாத் விதவியுடைய ஒரு குடும்பம். இவர் இங்கேயே இருந்திருந்தாருன்னா அந்த குடும்பம் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்காது? தொடப்பட்டு இருக்காது, ரட்சிக்கப்பட்டு இருக்காது. அப்போ ஒன்று நம்ம லைஃப்ல காரியங்கள் மாற்றுவதற்காகவும்
யாருக்கோ நம்ம பயன்படுத்துவதற்காக. இது நல்ல சுகமா இருந்ததா இங்கதான் இருந்திருப்போம், சுகமா இருந்ததா இந்த இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம். வேற எங்கேயோ போக வைக்கணும். அந்த குடும்பத்து மேல கர்த்தருக்கு கரிசனை, அந்த ஊர் மேல கர்த்தருக்கு கரிசனை, அந்த கம்பெனி மேல கர்த்தருக்கு கரிசனை, அங்க இருக்கிற மக்கள் மேல கரிசனை. நான் போனாதான் நான் சாட்சியா இருக்க முடியும். கர்த்தர் என்னை கூட்டிட்டு போகிறாரு. அவருடைய நோக்கங்கள் ரொம்ப மேன்மையானது. அதனால ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியும், என்னால புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் நன்மைக்காக தான் கண்டிப்பா என்ன செய்வாரு, எனக்கும் நன்மைக்கு, என் மூலமா மற்றவர்களுக்கும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் ஏசப்பா அதை செய்வார் என்று சொல்லி வாசிக்கலாம். முதல் காரியம் ஏன் தனிமை என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது ஏன் காகத்தை, அந்த மாதிரி சான்ஸே இல்லாத ஒன்ன கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது ஏன் கேரித் நீர் ஊற்றை கர்த்தர் வற்றி போக பண்ணினார். நான்காவதாகங்க ஏசப்பா இங்கிருந்து இவர் எங்க கூட்டிட்டு போறாருங்க, சாரிபாத்ங்கிற ஊருக்கு. இந்த சாரிபாத் பத்தி ஏசப்பா சொல்லும் போது அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை மட்டும் நீங்க கவனிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 8-9 மட்டும் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8-9 மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். முதலே ஆண்டவர் கட்டளை இட்டுட்டார். ஆண்டவர் நல்லவர், ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. என்ன செய்யணும் நல்லா தெரியும், அவருக்கு தெரியும். ஆண்டவரே இதுதான் நம்பிட்டு இருந்து, இது போயிடுச்சு, கவலைப்படாத, நான் உனக்காக இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கேன், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். சென்னையில தான் நடந்துச்சா, நல்ல பெரிய சபையா. சடனா அரசாங்கம் இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்களா. நல்ல நிறைய ஆத்துமாக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, கூடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் சொல்லிச்சா இந்த இடம் எங்களுக்கு வேணும். ரொம்ப பாரமா இருந்துச்சா. சண்டையிட பார்த்தாங்களா, போராட பார்த்தாங்களா. அதுக்காக எங்களுக்கு எல்லாமே லீகலான எல்லா பட்டா எல்லாமே இருக்கிறதா. ஆனா ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், ஒரு காரியத்தை நான் எடுக்கிறேன் என்றால் ஒரு மேன்மையான ஒன்றை வைப்பதற்கு இடம் உண்டாக்குகிறேன் என்று ஆண்டவர் பேசினார். இடம் உண்டாக்குகிறேன் சொல்றாரு. அப்போ ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஒப்பு கொடுத்து போயிட்டாங்களாம். கொஞ்சம் சின்ன இடத்துல கூடி கொண்டிருந்தவங்க அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு பெரிய இடமா கொடுத்துச்சான். சபை பல மடங்கு என்ன செஞ்சுச்சான், அங்க போனதுக்கு அப்போ சபை பெருகுச்சான். அப்ப கர்த்தர் ஒரு தீமையை போல இருந்தாலும் அதுல கண்டிப்பா நமக்கு என்ன வச்சிருக்காரு, ஏசப்பா நன்மை வச்சிருக்காருன்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டுதான் இங்க இடத்த கேட்பாரு. ஆண்டவர் நம்ம லைஃப்ல என்ன செய்வார், ஆண்டவர் கேட்பார். இவர் முதலே நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று ஏசப்பா சொல்றாரு. எங்க கூட்டிட்டு போறாருங்க, அதுக்குதான் வந்தேன். எதுக்கு கூட்டிட்டு போறாரு, சாரிபாத்ங்கிற ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. சாரிபாத் என்பது எங்க இருக்குன்னு நாங்க வாசிக்கிறோம், அதுலயே போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்கு, சீதோனுக்கு அடுத்ததா இருக்கிற ஒரு ஊர். இந்த தீரு சீதோன் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம அங்கங்க பைபிள்ல வாசிப்போம். நீங்க மேப் அப்ப எடுத்து பாருங்க, பினிஷியா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும். இப்ப கானான் தேசம், புறஜாதி மக்கள் இருக்கிற ஊர். அந்த ஊரை சேர்ந்த ஒரு சகோதரி தான் தன்னுடைய மகள் பிசாசு பிடிச்சிருக்கிறாங்க, ஏசப்பாட்ட என்ன செய்யறாங்க, வந்து ஜெபிக்க வருகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏசப்பா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தான் ஊழியம் செஞ்சாரு. அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் புறஜாதிகள் நடுவில் ஆண்டவர் போய் அற்புதத்தை செஞ்சு திரும்பி என்ன செஞ்சுட்டார், ஆண்டவர் வந்துட்டார். புறஜாதிகளும் ஒரு கர்த்தர் பக்கமா வரணும் என்பதற்கு ஒரு சின்ன விதைய அந்த இடத்துல ஆண்டவர் போடுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த சகோதரனை அந்த ஊருக்கு ஏன் அனுப்புகிறாரு, ஏன் சாரிபாத்துங்கிற ஊருக்கு அனுப்புகிறாரு, ஏன் சீதோனுங்கிற ஊருக்கு அனுப்புகிறார் என்றால், இந்த டைம்ல யார் ராஜாவா இருக்காங்க, இஸ்ரவேல் யார் ராஜாவா இருக்காங்க, ஆகாப் ராஜாவா இருக்க. அவர் நல்ல சகோதரன் தான். ஆனா அவர் திருமணம் பண்ணின சகோதரி நல்ல சகோதரி அல்ல. யார் அவங்க, ஏசபேல். இங்க மனைவி யாரு, ஏசபேல். பயங்கர மோசமான ஒரு சகோதரி, ரொம்ப மோசமான ஊர். அந்த சகோதரியுடைய ஊர் என்னன்னா, நீங்க முந்தின அதிகாரத்தை வருவீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல 31வது வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். சரி வாசிக்கலாமாங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு அதுக்கு பலிபீடத்தை கட்டி அதுக்கு பலி செலுத்துகிறவனா இருக்கிறாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இந்த சீதோனுங்கிறது யாருடைய ஊரு, ஆகாப் ராஜாவுடைய மனைவியுடைய ஊர் தான் என்னது, இந்த சீதோன். அந்த சீதோனின் ராஜா தான் இவங்க அப்பா. யாருடைய அப்பா, ஏசபேலுடைய அப்பா. அந்த ஏத் பாகால்னு சொல்லி சொல்லுகிறாங்க அவருடைய பெயர். அதாவது அர்த்தம் என்னன்னா, பாகாலுடைய பிரீஸ்ட் அவரு.
அந்த ராஜா வந்து he was a priest king. அவர் பாகாலுக்கு ஆசாரியன் மட்டுமல்ல, அந்த சீதோனியருக்கும் தீருவுக்கும் ராஜாவா இருந்தவர். அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க தான் யாரு? இந்த ஏசபேல். அந்த ஊருடைய தெய்வம் தான் யாருன்னா இந்த பாகால். சரியாங்க? அந்த ஊருடைய தெய்வம் தான் பாகால். அந்த பாகால தெய்வத்தை இந்த சகோதரி இஸ்ரவேலுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க? இன்னைக்கு பரப்பிட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் அவர் சீர்கெட்டு போனதற்கு காரணம், இஸ்ரவேலின் ராஜா சீர்கெட்டு போனதற்கு காரணம் அந்த ஊர் தான், அந்த ஊரை சேர்ந்த சகோதரி தான். அதனால அந்த ஊர் மேல இவர் கண்டிப்பா என்ன இருந்திருக்கும்? வெறுப்பு இருந்திருக்கும், கோபம் இருந்திருக்கும். அந்த மாதிரி யாருக்கு இருந்துச்சு? அதே மாதிரி ஒருத்தருக்கு பயங்கர கோபம் இருந்துச்சு, நான் அங்க போக மாட்டேன்னு சொல்லி சொன்னார். யோனாக்கு இருந்துச்சு. எங்க போ சொன்னாரு ஏசப்பா? நினிவேக்கு போ சொன்னாரு. ஆனா நினிவே இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தின ஒரு தேசம். அந்த தேசத்துடைய முக்கியமான அந்த ஊருக்கு அவர் போக விரும்பல. ஏன்? அவர்கள் பாவிகள், அவர்கள் துரோகிகள், என் ஜனங்களை கொடுமைப்படுத்தினவர்கள். நான் அங்க போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தர்ஷீசுக்கு போனார். அதே சோதனை யாருக்கு இந்த இடத்துல வருகிறது? எலியாவுக்கு வருகிறது. போவாரா? தேவ மனுஷன் எல்லாரையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். யார் மேலும் பகையா இருக்க கூடாது. அந்த ஆண்டவர் அப்பேற்பட்டவர் தானே. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் இவர் என்பதை இவர் உணர்ந்திருந்து வாழ்க்கையில அனுபவிக்கணும் என்பதற்காக மோசமான ஒரு ஊருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை கெடுத்த அந்த ஊருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போனதுக்கு காரணமான அந்த ஊருக்கு ஏசப்பா என்ன செய்யறாரு? இவரை அனுப்புகிறார். பாருங்க, இத லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல இது அந்த இடத்துல ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25, 26. லூக்கா 4ஆம் அதிகாரம் 25, 26. லூக் சாப்டர் 4, 25 and 26 வாசிக்கலாமாங்க? அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அப்போ இஸ்ரவேல் தேசத்துல இல்ல, அந்த எதிரியான பாவம் நிறைஞ்ச பாகாலின் தேசமாகிய அந்த தேசத்துக்கு தான் ஆண்டு எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஏன்? அவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார், அவர்களும் மனம் திரும்பணும் என்று புரிய வைப்பதற்காக. நம்ம விருப்பமே இல்லாத இடத்துக்கு, நம்ம வெறுக்கிற இடத்துக்கு, எனக்கு இஷ்டமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு, இஷ்டமே இல்லாத ஒரு காலேஜுக்கு, இஷ்டமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள ஏசப்பா ஏன் கூட்டிட்டு போறாருன்னா, கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக நானும் எல்லாரையும் நேசிக்கணும், இந்த அன்பை நானும் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக ஆண்டு அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நம்ம இன்னைக்கு கூட்டிட்டு போறார். அது மட்டும் இல்ல, அந்த ஊர்லங்க பெரிய ராஜா இருந்திருக்கிறார் இல்ல, இந்த யாரு? ஏசபேலுடைய அப்பா ராஜா. அப்ப அந்த மாதிரி பெரிய பணக்காரங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, என் பையன் பாத்துக்கோனா கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க? பார்த்து இருப்பாங்க. ஆனா இவங்களும் யார்கிட்ட கூட்டி போறாரு ஆண்டவரு? ஒரு விதவைட்டு கூட்டிட்டு போறாங்க. கணவர் இல்ல, அது பணக்கார விதவைகளா. புதிய ஏற்பாடுல வாசிக்கும் நிறைய விதவைகள், பணக்காரர்கள் ஆண்டுகிட்ட சுவிசேஷம் கேட்டாங்க, ஆண்டு பின்னால வந்தாங்க, எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த மாதிரி பணக்கார ஒரு விதவைட்டு போகாம வெறும் ஒரு அப்பம் செய்வதற்கு தான் மாவு இருக்கிறதா. அந்த அப்பத்துக்கு இப்ப ஒரு இட்லின்னு வச்சுக்கலாம். ஒரு இட்லிக்கு எவ்வளவு எண்ணெய் போடுவாங்க? 1 ஸ்பூன் இருக்கலாம். சரியாங்க? அவ்வளவுதான் இருக்கிறது. 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 இட்லி செய்யத்தக்க மாவும் மட்டும்தான். அவ்வளவுதான் சொத்து. அவ்வளவுதான் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிட்ட ஏசப்பா என்ன செய்யறாரு? அனுப்புகிறாரு. ஏன் இப்படி ஆண்டவர் செய்கிறாரு? ஆண்டவர் சரி, என்ன இங்க சந்தோஷமா இருந்த காகம் வந்து கொடுத்துச்சு, நல்ல தண்ணி சந்தோஷமா இருந்த, வேற இடத்த கூட்டிட்டு போறீங்க. என்ன சொல்றாங்கன்னாங்க, 85 மைலா இந்த கேரி தூற்றில இருந்து ஆண்டு கூட்டிட்டு போனார்ல சாரிபாத்ங்கிற ஊரு. இந்த சரப்தா, புதிய ஏற்பாடுல சரப்தான்னு சொல்லிட்டாங்க, இங்க சாரிபாத்ன்னு சொல்லி. அந்த ஊருக்கு டிஸ்டன்ஸ் வந்து 130 கிலோமீட்டர். 130 கிலோமீட்டர் இவரை நடந்து போக வச்சிருக்காரு. தேசமெல்லாம் எப்ப இவரை பிடிப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா ஆண்டு பதுங்கி தான் பிள்ளைய பயந்து போறது போல ஒரு வேலை போயிட்டு இருந்து இருக்கிறாரு. அவ்வளோ தூரம் கூட்டிட்டு போய் நல்ல வசதியான இடத்துல, இளைப்பாறுகிற இடத்துல, தண்ணி இருக்கிற இடத்துல, சாப்பாடு இருக்கிற இடத்துல, நல்ல கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்துல கூட்டிட்டு போகாம, ஒரே பையன், கணவரு இறந்து போயிட்டான, அவனும் பலவீனமான ஒரு பையன், அந்த மாதிரி இடத்துல ஏசப்பா இவங்களை என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போவது எதற்காகனா, என் ஆண்டவர்
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்கிற சத்தியத்தை அவர் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இதுக்கு முன்னால காகத்தை கொண்டு புரிந்து கொள்ள வச்சார். அந்த சத்தியத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஒரு விதவைட்ட ஏசப்பா என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போறார். அதுவும் சாகர நிலைமையில இருக்கிற ஒரு குடும்பம், பஞ்சத்துல இருக்க குடும்பம், கொடுமையில இருக்கிற குடும்பம், கஷ்டத்துல இருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் குறித்த அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பன் ஆனார். அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு தேவன். பலமுள்ளவைகளை, ஐஸ்வர்யவான்களை, பெரிய காரியங்கள் எல்லாம் அவமாக்கும்படி ஆண்டு பைத்தியமானவைகளை, இல்லாதவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை, இழிவானவைகளை என்ன செஞ்சாராம்? தெரிந்து கொண்டவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகார கடைசி வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்பத்தக்கவர், ஆளை வச்சு அல்ல, வேலையை வச்சு அல்ல. என் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும் என்பதற்காக. இல்லாட்டி மனுஷன் மேல திரும்பி நம்பிக்கை போயிருக்கும். கேரி தூற்றின் மேல நம்பிக்கை வச்சவர் உடைச்சாரு ஏசப்பா. அடுத்தது கூட்டிட்டு போறாரு. மனுஷன் மேல நம்பிக்கை வந்துடக்கூடாது, ராஜா மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. ஒரு ஏழை விதைவிட்டு ஏசப்பா கூட்டிட்டு போறாரு. நீ என்ன மட்டும் நம்பணும் மகனே. குணாதிசயங்களை he is forming his character. அவருடைய குணாதிசயங்களை ஏசப்பா மாத்திட்டே வர்றாரு. இன்னைக்கு நம்மையும் ஒரு விதமான சூழ்நிலையில கூட்டிட்டு போயிருக்காரா ஆண்டவரே? அவங்களுக்கே கஷ்டம் ஆண்டவரே. அன்னைக்கு ஈரோடுல ஒரு தாயார் சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த வாரம் 3000 சம்பளமா, 3000 சம்பளமா. அந்த ஓனர் கொடுக்கும்போது, அம்மா நான் இன்னும் கரண்ட் பில் 8000 நான் இன்னும் கட்டலம்மா, 8000 இருக்கு. ஆனா உங்களுக்கு நான் 3000 கூட எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? சரி வேண்டாம்ப்பா, நீ எடுத்துக்கோ, நீ அதுக்கு இதுக்கே கட்டிரு, நான் கொடுத்துட்டு வந்துருந்தேன்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க. சபைக்கு வந்திருக்கும் போது 3000 சம்பளம் கொடுக்க வந்தாங்க. அப்போ ஓனர் சொன்னாங்க, இன்னும் 8000 என்ன செய்யல, கரண்ட் பில்லே கட்டல, ஆனா உங்களுக்கு கொடுக்கணும், நான் கொடுக்க வந்தேன். சரி எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டேன். நானே கஷ்டத்துல இருக்கிறேன், கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு போறேன். என் ஓனர் என்ன செய்யறாங்க? கஷ்டத்துல இந்த மாதிரி ஓனர், இந்த மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி வேலைக்கு நீ கூட்டிட்டு போயிருக்கீங்களா ஆண்டவரே? ஏசப்பா சொல்றாரு, உன் நம்பிக்கை ஓனர் மேல இருக்கக்கூடாது, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்படி அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏசப்பா கூட்டிட்டு போறார். எல்லா வசதி இருந்து எல்லா காரியங்கள் நடந்து அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது என்ன இருக்கிறதுங்க? எல்லாம் நல்லா நடக்குது. இல்லாத நேரத்துல, அதாவது மழை இல்லாத நேரத்துல, கனி கொடுக்க முடியாத காலங்களில கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. என்னுடைய நம்பிக்கையை வளர வைப்பதற்காக ஏசப்பா அதை செய்கிறார். கடைசியா சாரிபாத் விதவிட்டு ஆண்டவர் கூட்டிட்டு போனார். அந்த சகோதரி விசுவாசம் ரொம்ப பெருசுங்க. கொஞ்சம் தான் இருக்கு. அதுவும் பஞ்சமாற ஒரு நேரங்களில் தண்ணியே கிடைக்காது. இந்த பிரதர் தண்ணி கேட்கிறார். கொஞ்சம் கூட பேசவே இல்லை. அந்த சகோதரி பதில் கொடுக்கவே இல்லை. உடனே கிளம்பிட்டாங்க, வீட்டுக்கு போய் கொண்டு வர போயிட்டாங்க. தண்ணி எடுக்க போறாங்க. தண்ணியே இருந்திருக்காது. பஞ்சமான ஒரு நாட்கள்ல ஏதோ கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணியும் இந்த பரிசுத்தவான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு வயதானவர் வந்திருக்கிறாரு. தண்ணி கொடுக்கறக்கா வீட்டுக்கு போகும்போது இன்னும் பின்னால் சத்தம் போடுற, என்ன சத்தம் போடுறாரு? எனக்கு ஒரு அப்பமும் கொண்டு வா அப்படிங்கிறார். அந்த அம்மாவுக்கு பொறுக்க முடியல. ஏன்பா தண்ணியே இல்லை, சரி பரவாயில்ல அதாச்சும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உண்மையான நிலைமை அவரோடு கூட என்ன செய்யறாரு? அவர் பேசுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, பரவாயில்ல அப்பம் குடுன்னு சொல்லி சொன்னவர் அடை குடு அப்படிங்கிற. அப்பங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கும், அடைங்கிறது கொஞ்சம் சின்னதா இருக்குமோ. அவங்க இதுல ஒரு சின்ன அடைய, அதுல ஒரு குட்டி உண்டா ஒரு சின்னதா ஒரு அடை எனக்கு ஃபர்ஸ்ட் நீ கொண்டு கொடு. கர்த்தர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேலின் தேவன். இவருக்கு யாருன்னே தெரியாது. பாகாலை கும்பிட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள், பாகால் வளர்ந்த ஒரு ஊரு, பாகால் ஃபேமஸா இருக்கிற ஒரு ஊரு, பாகாலை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்துல கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறாரு. அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரு, பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த மாவு குறைஞ்சு போகிறது இல்ல, எண்ணெய் குறைஞ்சு போகிறது இல்ல. வார்த்தையை விசுவாசிச்சாங்க, போனாங்க, செஞ்சாங்க, வந்து கொடுத்தாங்க. 3.5 வருஷம் பஞ்சம் முடிகிற வரைக்கும் குறைச்சலே இருக்கல. கர்த்தர் அழகா நடத்தினார். ஆனால் இப்படி சந்தோஷமா போயிட்டே இருக்கும்போது சடனா அந்த வீட்டுல என்ன வந்துச்சு? ஒரு மரணம் வந்துச்சு. அந்த பையன் என்ன செஞ்சுட்டான்? இறந்து போயிட்டான். இவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன் ஆண்டவரே இப்படி செய்றீங்க? அங்க போனோம் ஆறு என்ன செஞ்சிச்சு? வற்றி போயிடுச்சு. இங்க வந்தா இந்த குழந்தை என்ன செஞ்சுட்டாங்க? மறிச்சு போய். ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? வசனம் சொல்லுது, ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சாருன்னாங்க, இந்த சகோதரிக்கு, அந்த சகோதரியை குறித்து 2 முக்கியமான வார்த்தைகள். இப்படி நடந்த உடனே அந்த சகோதரி ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க. என்ன ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்கன்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 18வது வசனம்.
1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது வசனம். 1 ராஜாக்கள் 17:18 வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தி என்றார். நல்ல கவனிங்க. அப்பன்னா இந்த சகோதரிக்குள்ள தன் பாவத்தை உணர்ந்து தேவன்கிட்ட மனம் திரும்ப வைக்கணும் என்ற நோக்கத்தோடு ஆண்டு இந்த காரியத்தை என்ன செய்கிறார். தேவ மனுஷன் கூட இருக்கிறாரு. ஒருவேளை எந்த அளவு கர்த்தரை விசுவாசிச்சாங்க, கர்த்தர் பக்கமா திரும்பினாங்கன்னா நமக்கு தெரியல. சந்தேகத்தோடே தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. பாவ வாழ்க்கை மாறாம தான் இருந்திருக்கிறாங்க. ஆண்டு இந்த குழந்தைய அடிக்கிறாரு. இவங்க சொல்றாங்க, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவதற்காக, நான் செய்த தப்ப உணர பண்ணுவதற்காக. ஏன் இப்படி செஞ்சீங்க? அப்போ ஒரு சில டைம்ல மரணம் போல ஒரு வேதனையான சூழ்நிலை ஏன் வருகிறது என்றால், என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவதற்காக. சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறதுனால, வசதிகளா இருக்கிறதுனால, எல்லாம் நல்லா இருக்கிறதுனால கர்த்தர் மறந்துட்டாரோ நம்ம நினைக்கிறோம். சரிபடுத்தல, நம்ம இன்னும் ஒப்புரவாகவில்லை. மன்னிப்பு கேட்க இன்னும் மன்னிப்பு கேட்கல. திருப்பி கொடுக்கிறது இன்னும் திருப்பி கொடுக்கல. வாங்கின கடனை இன்னும் கொடுக்காம வேற இடத்துல வந்து நான் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டு மறந்துட்டாரோ? இல்ல, அன்னைக்கு மரணம் வந்துச்சு. அக்கிரமத்தை கர்த்தர் நினைக்க பண்ணினார். இன்னைக்கு எனக்குள்ள கூட இங்கிருந்தோ தப்பிச்சு எங்கேயோ வந்துட்டோம். ஏதோ ஒரு காரியத்தை முடிச்சு வேற எங்கேயோ போயிருக்கிறோம். சடனா அழிவு, சடனா பலவீனம், சடனா சூழ்நிலை. எதற்காக? அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவதற்காக. அவருடைய கணக்கில் அது இருக்கிறது. கண்ணீர் மட்டும் கணக்கில் இல்ல, என் அந்தரங்க பாவத்திலும் அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. இந்த சகோதரிய உணர வச்சு கர்த்தர் பக்கமா திருப்புவதற்காக. அது மட்டும் இல்லைங்க, அந்த அதிகாரத்தின் இறுதியில பாருங்க, குழந்தை உயிரோடு ஏசப்பா கொடுத்துட்டார். அப்ப அந்த சகோதரி ஒரு அறிக்கை செய்கிறாங்க 24வது வசனத்துல. அப்பொழுது, அதாவது 1 ராஜாக்கள் 17:24 வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். அப்படின்னா இதுவரைக்கும் இவர் யாருன்னு இன்னும் அந்த என்ன செய்யல, அறிஞ்சுக்கல. அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல. இந்த சூழ்நிலை வருகிறது. கர்த்தர் மேல விசுவாசமோ, கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசமோ, கர்த்தருடைய ஊழியன் மேல ஒரு நம்பிக்கையும் ஆண்டவர் கொண்டு வர பண்ணினார். இன்னைக்கு நமக்கு கூட மரணம் போல ஒரு சூழ்நிலையா? எதற்காக? என்னுடைய நம்பிக்கை அவர் மேல வைக்கும்படி, என் விசுவாசத்தை வளர வைக்கும்படி படிப்படியாய் எலியாவை இப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இறுதியில அந்த மலையில, எந்த மலையில போய் நிக்கிறாங்க? கர்மேல் மலையில கொண்டு போய் நிறுத்தி, அவர்தான் தேவன், எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை சேவிங்க. ஒரு மனுஷனா அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள், அவங்க 400 தீர்க்கதரிசிகள், 450 அவங்க பந்தியில உட்கார்றவங்க, 850 பாகாலுடைய ஸ்பெஷல் லீடர்ஸ் அங்க இருக்கிறாங்க. ராஜா இருக்கிறாங்க, ஏசபேல் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. எல்லார் மத்தியில தனி மனிதனாய் மேல நிற்கிறார். ஏசப்பா அந்த கல்வாரி மலையில தனியாய் நின்றது போல இவரும் தனியாய் நிற்கிறார். இதுக்கெல்லாம் இந்த பலவீனங்கள், இந்த ஆபத்துக்கள், இந்த மரணங்கள், இந்த சூழ்நிலைகள் இந்த மகனை ஃபார்ம் பண்ணிட்டே வந்துச்சு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் நம்ம முடிக்க போறோம், கடைசிக்கு வந்துட்டோம். ஏன் இழப்புகள்? ஏன் வித்தியாசமான சூழ்நிலைகள்? ஏன் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள்? நான் கர்த்தருக்காக உறுதியாய் நின்று அநேகரை ஆதாயப்படுத்துவதற்காக. அப்படியே கண்களை மூடலாமா? நம்ம ஜெபிக்க போறோங்க, ஆண்டுட்டு அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை இந்த வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ரொம்ப நாளா கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவரே, ஏன் அப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஏன் குடும்பத்துல மட்டும், ஏன் வாழ்க்கையில மட்டும், ஏன் 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 என்று ஒருவேளை கேள்வி கேட்டு புரிந்து கொள்ள முடியாம வேற வழியிலேயே என்று சிலதுக்கு விட்டு கொடுத்துட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் தீமை செய்ய மாட்டேன் மகனே, மகளை, நான் தீமை செய்ய மாட்டேன். நான் உனக்கு நன்மைக்காக தான் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாக தானே செய்வேன். எனக்காக நீ தனியனாய் உனக்கு தகுதி உள்ளவனாய் மாற்றுவதற்காக தான் நான் செய்கிறேன். ஆண்டு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறாரு. இதெல்லாம் நம்மளை டியூன் பண்ணிட்டே வருகிறது, இதெல்லாம் மோல்டு பண்ணிட்டே வருகிறது. கர்த்தருடைய ஒரு பெரிய எழுப்புதலுக்கு, கர்த்தருடைய ஒரு பெரிய கிரியைக்கு, என் தேசத்துல கர்த்தர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு ஆண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போம்னா நமக்கு முன்னால எலியாவுடைய வாழ்க்கை முன்னால நிறுத்தி அந்த ஏனுங்கிற கேள்விக்கெல்லாம் பதில நமக்கு முன்னால வைக்கிறாரு. நம்ம லைஃப்லும் பதில் வச்சிருக்காரு. பிரதர் சிஸ்டர், சோர்ந்து போயிட வேண்டாம். இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடங்களில ஏதாவது மனம் திரும்பணும்னு ஆண்டு அர்ப்பணிச்சு பேசி இருந்தாருன்னா இப்போ ஒப்பு கொடுப்போமாங்க. கர்த்தர் நிச்சயமா என்னோடு கூட பேசி இருக்கிறாரு.
நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ரெக்கார்டிங் மூலமா யாராவது எங்கேயாவது கேட்டுக்கொண்டிருந்தா கூட உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டுதான் இருக்கிறாரு. நம்மோட ஆண்டவர் பேசுகிறாரு. நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஏனுங்கிற கேள்வியை மன்னிங்க சுவாமி, இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன். அதுக்கு பதிலா உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். அதுக்கு அப்படியே நான் விட்டு கொடுப்பேன். கற்றுக்கொள்ள வேண்டியவர்களை நான் கற்றுக்கொள்வேன். சீர் பொருந்த வேண்டிய காரியங்களை சீர் பொருந்துவேன். என் நம்பிக்கை மக்கள் மேல வைக்காம, நம்பிக்கை பொருட்கள் மேல வைக்காம, என் நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைக்க நான் பழகுவேன். ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசினதற்காக நன்றி சுவாமி. எவ்வளோ நல்லவர் நீங்க சுவாமி. அப்பா, நிறைய தடவை ஏதோ ஒரு பெரியவங்க தங்க ஏன் செய்யறேன்னு சொல்லவே மாட்டாங்க ஏசப்பா. ஆனா என் பரம தகப்பனும், தேவாதி தேவனும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தாதும், வானாதி வானங்களும் கொள்ளாதோருமா இவ்வளவு பெரிய தேவன் இறங்கி வந்து எங்களோடு பேச சித்தம் கொள்ளுகிறீங்களே. மகனே, ஏன் துவண்டு போகிற? மகளே, நீ ஏன் துவண்டு போகிற? இது நன்மைக்கு ஏதுவாக முடியும், இது முடிவு சமாதானமா இருக்கும் என்று சொல்லி எங்க உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி. கேள்வி கேட்ட நாட்களுக்காக எல்லாம் மன்னிப்பு கேட்கிறோம் ஏசப்பா. இனிமேல் எங்க லைஃப்ல நீங்க செய்கிற எல்லா காரியத்தும் நன்மைக்காகவே பார்க்கிற கண்களை கர்த்தர் திறந்து கொடுப்பதற்காக நன்றி அப்பா. கேள்வி கேட்கிறவர்களா இல்லாம நன்றி சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. முறுமுறுக்கிறவர்களா இல்லாம என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஏசப்பா. எங்க நிமித்தம் தூஷிக்கப்பட்ட உம்முடைய நாமம் வருகிற நாட்களில் எங்கள் நிமித்தம் மகிமைப்பட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்களும் நிச்சயித்திருக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எதுவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றிலிருந்து இன்னும் கர்த்தருக்காக வாழ பண்ணுங்க, இன்னும் வைராக்கியமாய் இருக்க பண்ணுங்க, இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பயன்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரே தேவன் என்று சொல்லி எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அறிக்கை செய்ய பண்ணுங்க சுவாமி. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.